Hi friends, this is etuti-for learning. இந்த வீடியோல நம்ம பைத்தான்ல இருக்க பேசிக் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a symbol or keyword அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it perform operations on a variable and values. ஒரு ஆப்பரேட்டர்ஸ் allows you to perform a mathematical, logical, relational or bitwise operations among others depending on the context. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ஆப்பரன்ஸ் மேலே மேனிப்புலேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு இங்கே கீழே பாருங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க 8 + 4 = 12. இந்த 8, 4 அப்படிங்கிறது ரெண்டு வேல்யூஸ். ஓகே, அதுதான் வந்து ஆப்பரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு ஆப்பரன்ஸ் மேலே இந்த ஒரு ஆப்ரேட்டர் ஆப்ரேட் ஆகுது. ஸோ தட் இங்கே வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகி 12 அப்படிங்கிற வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த 8ஐயும் 4ஐயும் ஆப்ரன்ஸ் அப்படின்னும் ப்ளஸ்ங்கிறத ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மாதிரி என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இங்கே பைத்தானில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அ கம்பேரிசன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர், தேர்ட் ஒன் இஸ் அ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஃபோர்த் ஒன் இஸ் அ லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அண்ட் ஃபைனலி ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். முதல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல பிளஸ், மைனஸ், ஸ்டார், டிவிஷன், அதாவது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாம் நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். a + b 10, ஸோ a - b 6, ஸோ இங்கே 8, 2 அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டு இங்கே ஆப்ரேட் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண பார்க்கலாம். இது இல்லாம ஸ்பெஷலா இருக்கா மூணு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லயே. என்னன்னு பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a மாடுலஸ் b அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இப்போ டிவைஸ் த லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் பை த ரைட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த ரிமைண்டர். இப்போ 5 மாடுலோ 3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரிமைண்டர் 2ங்கிற வேல்யூ வரும். ஓகே, இங்க டபுள் ஸ்டார் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட். ஸோ எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் லைக் அ பவர் கால்குலேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பவர் கால்குலேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் 8 * 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இட்ஸ் மீன்ஸ் தட் 8 பவர் 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ 8 × 8 64. ஸோ இந்த வேல்யூ இங்கே கம்ப்யூட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஒன் ஆப்ரேட்டர் ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு வேல்யூ இருக்கு 9.0/2.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ரிசல்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கோஷன் பகுதி தட் இஸ் 4.5 நம்ம கிடைக்கும் இல்லையா, கோஷன்ட்ல இருக்க அந்த ரிமைண்டர் அந்த 0.5 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்க பாயிண்ட் தட் இஸ் 4 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடுத்த ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ல ஒரு ரெண்டு ஆப்பரன்ஸை வந்து கம்பேர் பண்ணி அதோட வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தெனா இருக்கா, லெஸ் தெனா இருக்கா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கா. சப்போஸ் கிரேட்டர் தெனா இருந்துச்சுன்னா ட்ரூங்கிற வேல்யூவும், கிரேட்டர் தெனா இல்லாம லெஸ் தெனா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ங்கிற வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ரிட்டர்ன் பண்ண போற வேல்யூ என்னன்னு வரும் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ரேட்டரோட வேல்யூ ரிட்டர்ன் பண்றது. ஸோ அதே மாதிரி இதுல இருக்க ஸ்பெஷலான ஒரு ஆப்ரேட்டர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ல டபுள் ஈக்குவல் டு அப்படின்னு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ரேஷன்ல ஈக்குவல் டு சிம்பிளே எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரெண்டு இது ஈக்குவல் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றதுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுல ஈக்குவல் டு சிம்பிளை அசைன்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்க டபுள் ஈக்குவல் டு அப்படிங்கறத எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கம்பேர் பண்றதுக்காக தான் இங்க யூஸ் பண்றோம். இங்க ஈக்குவல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூங்கிற வேல்யூவும், ஈக்குவல்ட்டா இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நாட் ஈக்குவல் டு அப்படிங்கறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ நாட் ஈக்குவல்ட்டா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் ஆஃப் டூ வேல்யூஸ் தென் இட் வில் பி ரிட்டர்ன் ட்ரூ வேல்யூ, அதர்வைஸ் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ நாட் ஈக்குவல்ட்டுக்கு நார்மலா ஒரு C++, ஜாவா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்கிளமேஷன் சிம்பலும் ஈக்குவல் டு சிம்பிளும் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான்ல ஸ்பெஷலா கிரேட்டர் தென் சிம்பிள், ஸோ லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள், இந்த ரெண்டு சிம்பிளையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு தட் நாட் ஈக்குவல் டு சிம்பிள் தான்.
ஓகே. ஸோ அதே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், நார்மலாக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டரா பிளஸும் ஈக்குவல்ட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். தட் இஸ் சி ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ அப்படிங்கிற இந்த வேல்யூவை சி பிளஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே சப்ராக்ஷனுக்கும் சி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ அப்படிங்கிற வேல்யூவை சி மைனஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மல்டிப்ளை, அதுல பாத்தீங்கன்னா சி ஸ்டார் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத சி ஈக்குவல் டு சி ஸ்டார் ஏ அப்படிங்கிறத இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி டிவிஷனுக்கு, தென் மாடுலஸ் ஆப்ரேட்டருக்கும் இது மாதிரி யூஸ் பண்ணலாம், எக்ஸ்போனென்ட்டுக்கும் இது மாதிரி யூஸ் பண்ணலாம், தென் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம ஷார்ட் ஹேண்டரா யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக கம்ப்யூட்டர்ல வந்துட்டு எல்லா நம்பர்ஸ், லெட்டர்ஸ் எல்லாமே பைனரி ஃபார்மேட்ல தான் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த பைனரி ஃபார்மேட்ல பைனரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 and 1s இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 0 and 1க்கு இடையில இருக்க அந்த பிட் வேல்யூவை ஆப்ரேட் பண்ற மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, a ஈக்குவல் டு 60 அப்படிங்கிறதும் b ஈக்குவல் டு 13 அப்படிங்கிற வேல்யூ, ரெண்டு வேல்யூ வச்சிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூக்கு 60க்கு ஈக்குவலண்டான பைனரி வேல்யூ அப்படின்னா இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி bக்கு 13ங்கிற வேல்யூக்கு ஈக்குவலண்டான பைனரி வேல்யூ அப்படிங்கிறது இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூவுக்கும் இடையில அண்ட் ஆப்ரேஷன் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க 0வா இருக்கணும், அதாவது இங்க 1ஆ இருக்கணும், இங்கேயும் 1ஆ இருக்கணும், அப்ப மட்டும் 1. ஸோ அதர்வைஸ் இதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருந்தது, ஏதோ 1ல 0வா இருந்துச்சு அப்படின்னா அது பூரா 0 ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ 0 1, ஸோ 0 வரும், 0 0 0, 1 1 இருந்துச்சுன்னா 1 வந்துடும், 1 1 இருந்துச்சுன்னா 1 வந்துடும். இங்க பாருங்க மீதி எல்லா இடத்துலயுமே 0 ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அண்ட் ஆப்ரேஷன், பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த பைப் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு ஆர் ஆப்ரேஷன். ஸோ இங்க பாருங்க, இந்த ஏல பிலையோ ஏதாவது ஒரு இடத்துல 1 இருந்துச்சு அப்படின்னா அங்க ரிசல்டன்ட் 1 கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இங்க 0 1 1, 0 0 இருந்துச்சுன்னா 0, 1 1 இருந்தாலும் 1, 1 1 இருந்தாலும் 1, 1 0வா இருந்துச்சுன்னா 1, 1 0வா இருந்துச்சுன்னா 1, 0 0 இருந்துச்சுன்னா 0, 0 0 இருந்துச்சுன்னா 0. ஸோ இந்த இது வந்து எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இதுலயாவது 1ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கோ அப்போ மட்டும் 1. ஸோ ரெண்டையும் ஒரே மாதிரி வேல்யூஸ், தட் இஸ் 0 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏல வந்து 0, பில 1 இது மாதிரி இருந்துச்சுன்னா அங்க வந்து 1 வந்துடும். ஸோ ஒரே மாதிரியான வேல்யூஸா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து 0ன்னு வந்துடும். ஸோ தட் இஸ் எக்ஸ்ஆரோட ஒரு ஃபியூச்சர். ஸோ இங்க 0 1 இருந்துச்சு, எக்ஸ்ஆர்ல 1, 0 0 இருந்துச்சு, ஒரே வேல்யூ 0, 1 1 இருந்துச்சு, ஒரே வேல்யூ 0, 1 1 இருந்துச்சு, ஒரே வேல்யூ 0. ஸோ இங்க 1 0 இருந்தது 1, 1 0 இருந்துச்சு 1, ஸோ மித்தம் 0 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டில்டு சிம்பிள் சொல்லுவாங்க, இல்லை நாட் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து 0வா 1s-ஆவும் 1 0வாவும் மாத்தி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. 0 0 அப்படிங்கிற வேல்யூ ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுனா 0 0-வை 1 1ன்னு மாத்திட்டாங்க, 1 1ங்கிறத 0 0ன்னு மாத்தியாச்சு, 1 1ங்கிறத 0 0ன்னு மாத்தியாச்சு, திருப்பி இங்க 0 0ங்கிறத 1 1ன்னு மாத்தியாச்சு. ஓகே. ஸோ இங்க பாருங்க அண்ட் ஆப்ரேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ரீவியஸ் வேல்யூக்கு அண்ட் ஆப்ரேஷன் பண்ணா யூ கேன் கெட் த 12. ஓகே. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட வந்து சொல்றேன். ஸோ இதை இங்க பாருங்க, இங்க ஆர் ஆப்ரேஷன், அதே மாதிரி அதுக்கான ரிசல்ட், தென் எக்ஸ்ஆர் வேல்யூ, ஸோ அதுல என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, தென் பைனரி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறதையும். இந்த ரெண்டு ஆப்ரேட்டரும் ரொம்ப முக்கியமான ஆப்ரேட்டர். ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னா ரைட் சைடில் 2 0 சேர்க்கணும். ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா லெஃப்ட் சைடில் 2 0 சேர்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ வந்து ஏங்கிறதுல வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், ஏங்கிற வேல்யூவோட ஷிஃப்ட் 2 ஆப்ரேஷன் நம்ம பண்றோம். அப்படி ஷிஃப்ட் 2 ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்றோம், லெஃப்ட் ஷிஃப்ட் நம்ம பண்றோம். ஸோ லெஃப்ட் சைடில் 2 0-வை நம்ம ஆட் பண்ணி மூவ் பண்ற மாதிரி இருக்கும் ரிமைனிங் பிட் எல்லாம்.
ஸோ அதனால வந்து ஒரு 2 பிட் வந்து நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பைனரி ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ல லெஃப்ட் ஆப்ரேட் வேல்யூ இஸ் மூவ்டு ரைட் பை the number of bits specified by the right hand operator. ஸோ ரைட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்ல எத்தனை பிட்ஸ் நம்ம இது பண்ணியிருக்காங்களோ அத்தனை பிட்ஸ் வந்து இங்கே மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட்டுக்கு ரைட் சைட்லையும் ரைட்டுக்கு லெஃப்ட் சைட்லையும் அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். there is a following for logical operator supported by the Python language. Assume a variable a holds 10 and a variable b holds 20. Okay, so இங்க பாருங்க logical and operator. If the both operators are true, then condition become a true. So ரெண்டு வேல்யூவும் ட்ரூவா இருந்துச்சுன்னா அங்க ட்ரூவா வரும். ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு வந்துரும். அதே மாதிரி லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர்ல ரெண்டுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வந்துரும். otherwise it will be written false. நாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நாட் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. ஏ அண்ட் பி என்ன வேல்யூ வருதோ அதோட இதை ஃபால்ஸா மாற்றி கொடுத்துரும். அதாவது தட் இஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபால்ஸாகவும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ட்ரூவாகவும் மாற்றி கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல லிஸ்ட், ஸ்ட்ரிங்கு, டிப்பிள், டிக்ஷனரி அப்படிங்கிற டேட்டா டைப்லாம் இப்போ பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஐட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் இன் ஒய், இப்போ ஒய்ங்கிறது அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. அதுல எக்ஸ்ங்கிற வேல்யூ இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் 1, அதர்வைஸ் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆர் 0. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். இதே மாதிரி நாட் இன்னா இருந்துச்சுன்னா இப்போ எக்ஸ்ங்கிறது ஒய்ல இல்லாம இருந்துச்சுன்னா ட்ரூ, அதர்வைஸ் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இங்கே மேபி 0 ஆர் 1ங்கிற மாதிரி நமக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதே மாதிரி பைத்தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் compares the memory location of two objects. There are two identity operator as explained below. So is அப்படிங்கிறது it's evaluates true if the variable or either side of the operator point to the same side of object and false otherwise. ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து ட்ரூங்கிற வேல்யூ, அப்படி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ்ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். So that's all about this video. Thank you for watching.